ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். இந்த சுய முன்னேற்ற நூல்கள் இருக்குல்ல, இவர் படிக்கிறதே உலக தலைவர்களுடைய பொன்மொழிகள், பழமொழிகள், இதை மட்டும் தான் அப்படி உள்ள ஆழ்ந்து படிக்க மாட்டார். அப்போது அது மன வலிமைக்காக நிறைய விவேகானந்தரே பாம்பு கடிதால் உங்கள் மலமை இருந்தால் பாம்பினுடைய விஷம் கூட உனக்கு வலிமற்றதாக ஆகிவிடும், நீ எதுவாக நினைக்கிற அதுவாகவே எல்லாம் இருக்கும். அதை படிச்சுட்டு அவர் என்ன நோக்கத்தில் சொல்கிறாருங்கிறத புரிஞ்சிக்காத ஏதாவது ஒன்று அடிச்சு விட்றது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவாளர்கள் அதிகமாகிட்டாங்க. அப்படி கேட்டுக்கொண்டு கைத்தட்டுகிற கூட்டம் ஒன்று இருந்தால் அதை விட தற்கொலையான கூட்டம் எதுவுமே இல்லை. பாஜகவுக்கு திரு சீமான் அவர்கள் புரோக்கர் வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க. அது ஏன் வாயால் சொல்ல முடியாது, அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு மாற்றம் கொண்டு வருது. என்ன மாற்றம்? மக்கள் பிரதிநிதிகள் 7 ஆண்டுகளுக்கு மேல்பட்ட தண்டனை அனுபவிக்கக்கூடிய குற்ற செயலில் ஈடுபட்டு 30 நாட்களில் சிறையில் இருந்தால் 31வது நாள் அவர்கள் பதவி பறிக்கப்படும். இது இந்தியாவிலே ஆதரிக்கிறது 2 கட்சி தான். ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று ராம் தமிழர். சரி, இப்போ அரசியலுக்கு கூப்பிடுங்களேன் ரஜினியை, வந்துடுறாரா பார்ப்போம். விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கார், நீங்கள் அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறாரு, தயவு செய்து நீங்கள் சக தோழராயிட்டீங்க, அதனால் பாரதிய ஜனதாவுக்கு வலு சேர்க்கிற விதமாக அரசியலுக்கு வாங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன், வந்துடுறான்னு பார்க்கலாம். டிஜிட்டல் கட்ட பஞ்சாயத்து தனக்கான ஊடக வலிமையை வைத்துக்கொண்டு எப்படி சீமான் தன்னுடைய அவர் சொல்கிறாரு வாய் வியாபாரம்னு, இவர்களெல்லாம் வாய் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வாய் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு வேல்முருகன் அவர்களுக்கு திமுக இந்த வாட்டி சீட்டு கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அது எப்படி சார்? அது தெளிவாக சொல்லிருக்காரு. திமுகவோட கூட்டணியிலிருந்து ஒரு தொகுதியில், பண்ருட்டி தொகுதியில் தான் திமுகவினுடைய வாக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கிடைக்கிறது. தமிழகம் முழுக்க இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவுக்கு தான் கிடைக்கிறது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் கச்சத்தீவை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அவரோட அந்த பேச்சோட ரிஃப்ளெக்ஷன் நேற்று பிரசிடென்ட் அவர்கள் கச்சத்தீவுக்கு போயிருக்காரு. கச்சத்தீவு எப்போவுமே இலங்கையோட பூமின்னு சொல்லியிருக்காரு சார். அவர் அனுராக் தேசநாயக்கா அது குறித்த அறிவு இல்லாததான் அது பேசுகிறார். இல்லை சார், நான் ஒன்று கேட்டு குறிப்பிட்டதுக்கு மன்னிக்கணும். திரு சீமான் அவர்கள் இத்தனை வருஷமாக கச்சத்தீவுன்னு சொல்கிறவங்க அவரை பற்றி அந்த ரிஃப்ளெக்ஷனே இல்லை, எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. இல்லை, அது அப்படி நம்ம பார்க்க முடியாது. என்றைக்கு கச்சத்தீவு கருணாநிதி அவர்களால் இலங்கைக்கு தாரவாய்க்கப்பட்டதோ அன்றையிலிருந்து தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு மிக்கவர்கள் எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்காங்க. சீமான் மட்டும் இல்லை, பல்வேறு பேர் பேசிக்கொண்டார். அந்த இடம் சிவகங்கையினுடைய சேதுபதி மன்னனுடைய சொந்த இடம். அது அன்றைக்கு இருக்கிற போது அதை இவர்கள் தூக்கி கொடுத்து விட்டார். அதனால் என்ன போகுது, நம்ம கடைசியில் போய் இங்கே இருக்க தமிழக மீனவர்கள் அங்கே வலையை உலர்த்துவதற்கோ ஓய்வெடுக்கிறோ பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி 800 மீனவர்களுக்கு மேல் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அதை என்ன பண்ணுறாங்க, இது இந்தியாவிடமிருந்து தாரை வார்க்கப்பட்டது. அது அவருக்கு தெரியும். ஆனால் அங்கே இருக்க மக்களை உணர்வு கொதிநிலை வைத்து தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் செய்கிற நாடகம் அது. அது விஜய் சொன்னதனால் அப்படி வந்ததுன்னெலாம் சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக தமிழருடைய மீட்டெடுக்க வேண்டிய உரிமையில் அதுவும் ஒன்று. அதனால் தொடர்ந்து தமிழர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த பாம்பு கடி விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் வயலில் நடந்து போனார், அவர் பாம்பு கடிச்சிருச்சு. அது 3ஆம் நாளில் அவர் பாம்பு என்ன கடிச்சது அந்த அதிர்ச்சியில் செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரே நிமிஷம் சார். இப்போ அவர் அந்த பேச்சினால ஒருத்தர் ஒரு கட்சியை சேர்ந்த தாவேக்கான்னு நினைக்கிறேன், தாவேக்கா சேர்ந்தவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இவர் பேச்செல்லாம் அறிவியலுக்கு எதிராக இருக்குது, மக்கள் தவறாக வழி நடத்துறாருன்றதும் சொல்லியிருக்காரு சார். அதாவது இன்னைக்கு அரசியல் ஒரு நகைச்சுவை தேவைப்படுது. அன்றைக்கெல்லாம் வீரியமாக ஒரு 16-17 வரைக்கும் சீமான் பேச்சை வீரியமாக கேட்டுக்கொண்ட இந்த இளைஞர்கள் பெரும்பாலும் இன்றைக்கி விஜயகாந்த் எப்படி நகைச்சுவையாளர்களை மாற்றினாங்களோ அந்த இடத்தை அண்ணன் சீமான் பிடித்து கொண்டார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் முழுக்க இன்றைக்கி இவர் அதுக்கான கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு கறி எடுத்துகிட்டு போனோம், ஒரு இலையில் கட்டணும், கட்டி வச்சு போய் வீட்டில் போய் திறந்தா கறியெல்லாம் ஒட்டிக்கிச்சு, ஓ இந்த இலை எலும்பு ஒட்டினா அப்படின்ட்டு பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, அது அறிவியலுக்கு முரணான புத்தூர் கட்டுருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியும். அதாவது இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வர செய்திகளை படித்து விட்டு இந்த சுய முன்னேற்ற நூல்கள் இருக்குல்ல, இவர் படிக்கிறதே உலக தலைவர்களினுடைய பொன்மொழிகள், பழமொழிகள், இதை மட்டும் தான் அப்படி உள்ள ஆழ்ந்து படிக்க மாட்டார்.
அப்பாவது அது மன வலிமைக்காக நிறைய விவேகானந்தரே வந்து பாம்பு கடித்தால் உன் மலமை இருந்தால் பாம்பினுடைய விஷம் கூட உனக்கு வலிமற்றதாக ஆகிவிடும், நீ எதுவாக நினைக்கிற அதுவாகவே ஆவா எல்லாம் இருக்கும். அதை படிச்சுட்டு அவர் என்ன நோக்கத்தில் சொல்கிறாருங்கிறத புரிஞ்சிக்காத ஏதாவது ஒன்று அடிச்சு விட்றது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவாளர்கள் அதிகமாகிட்டாங்க. அப்படி கேட்டுக்கொண்டு கைத்தட்டுகிற கூட்டம் ஒன்று இருந்தால் அதை விட தற்கொலையான கூட்டம் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த மரம் வளர்க்குறது இது வளர்க்குறது புவி வெப்பமயம் அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க முற்போக்காளர்கள் கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவங்க கட்சியில் ஒரு திட்டமே. இவர்களுக்கு வேணால் தெரியாத இருக்கலாம். இது வந்து நான் ஒருத்தன் தான் சொல்கிறேன். எல்லா முற்போக்கும் அவங்க வந்து பூவுலக நண்பர்கள் பல்வேறு இயக்கங்கள் அதை பற்றி பேசிக்கிட்டு தான் செயல்படுத்திட்டு தான் இருக்குது. இவருக்கு வந்து எப்படின்னா ஒரு மிகை மதிப்பு. நான் பேசுகிறத தம்பி திரையில் பேசுகிறான், தம்பி திரையில் எடுக்கிறான், இதை இவர் மட்டுமே முற்போக்கு கருத்து பேசுவது போல இவர் பேசுகிறதா உலகமே கவனிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு நினைப்பு அது ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது. அதை தவறாக தான் வழி நடத்துகிறார். சரியாக வழி நடத்தி கொண்டுட்டு போய் இந்த பேக் பைப்பர்னு சொல்லுவாங்க, ஊரில் இருக்க இதெல்லாம் எலியெல்லாம் ஒழிச்சான், அதுக்கப்புறம் காசெல்லாம் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போய் ஒழிப்பானு. இன்றைக்கு பாரதிய ஜனதா என்ற பெருசாலியிடம் அந்த பெரிய கொடுங்கோலான ஆட்டிடம் இங்கே நாம் தமிழர் பிள்ளைகளை கொண்டு போய் இறக்கி விடுவதற்கான வேலை திட்டத்தில் முதன்மையான வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். சார் பாஜகவுக்கு திரு சீமான் அவர் புரோக்கர் வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சார். அது ஏன் வாயால் சொல்ல முடியாது, அதை தான் பண்ணிகிட்டு இருக்கார். அது நான் சொல்லல, அவரே தானே சொல்கிறாருங்க. இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு மாற்றம் கொண்டு வருது. என்ன மாற்றம்? மக்கள் பிரதிநிதிகள் 7 ஆண்டுகளுக்கு மேல்பட்ட தண்டனை அனுபவிக்கக்கூடிய குற்ற செயலில் ஈடுபட்டு 30 நாட்களில் சிறையில் இருந்தால் 31ஆவது நாள் அவர்கள் பதவி பறிக்கப்படும். இது இந்தியாவிலே ஆதரிக்கிறது 2 கட்சி தான். ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று நாம் தமிழர். எங்கேயாவது எதுக்குறாங்களா? பாரதிய ஜனதா அவருக்கு எதிராக இருப்பவர்களெல்லாம் தூக்கி பொய்யான வழக்கு புனையப்பட்டு ஸ்டோன் சாமி மாதிரி உள்ளே தூக்கி போடும். எல்லாம் நக்சலோட தொடர்புகளால் பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் இருந்து. ஏன் சீமானை இது வரைக்கும் தூக்கி எதுவுமே போட மாட்டேங்குது? ஏன் பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறனாலையா? நீங்கள் தான் சொல்லணும். என்ன சிறைக்கு இவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இறுதியாக வந்த சிறை வேலூர் சிறையில் இருந்து பிறகு எதுக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு? எதுக்குமே இல்லையே. அப்போ இவர் என்ன பெரிய போராளி? அப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்க. இங்கே இருக்க தமிழக அரசு இங்கே இருக்க முற்போக்காளர்களை இப்போ தூய்மை பணியாளர்களை பரந்தூர் விமான நிலையத்தில் போராடியவர்கள் குண்டா சட்டத்தெல்லாம் போட்டுது. அவர்கள் ஒருவேளை மக்கள் பிரதிநிதியாக இருந்து அதுக்கு போராடுவர்கள் அண்ணன் வேல்முருகன் போல இருந்து அவர்களை நீங்கள் வந்து உள்ள தூக்கி ஒரு வேணும்னே பொய் வழக்கில் போடுறீங்கன்னா அவங்க இழந்துருவாங்களா? இந்த சட்டம் ஒரு ஆள் தூக்கி சட்டம், இது சரியில்லாத சட்டம்னு எல்லாம் எதுக்குறான். நீங்கள் ஆதரிக்கிறீங்களே. அவர்களாவது ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாக வேலை செஞ்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள், தண்டனை அனுபவிக்க வேண்டும். சரி, எந்த பதவிக்கும் வராமல் மக்கள் பணத்தில் கொள்ளையடிப்பவனிடம் கொள்ளையடிப்பீர்களே, உங்களுக்கு எந்த தண்டனை கொடுக்க முடியும்? இது எப்பேற்பட்ட இது? அவனாவது அதுக்காக ஒரு மூளை செயல்படுறான், தன்னுடைய நற்பெயரை இழக்கிறான், களங்கமாகறான், தோற்கடிக்கப்படுகிறான், வீழ்த்தப்படுகிறான். இல்லைன்னா அதுக்கான இதை அவன் வந்து அனுபவித்துக் கொள்வான். இது எதுவுமே இல்லாமல் திருடனிடம் திருடுவது எந்த வகையை சார்ந்தது? அப்போ நீங்கள் ஆதரிக்கும் போது நான் சொல்லலை, இவர் மோடி புரோக்கர் மாதிரி, ஸ்டாலினை புரோக்கர் மாதிரி, புரோக்கருக்கான புரோக்கர் இவர். சார் நாத்தாக்கா முக்கிய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாத்தாக்கா நாங்கள் சொன்னதுனால தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலேருந்து பின்வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இப்போ அரசியலுக்கு கூப்பிடுங்களா ரஜினியை? வந்துடுறாரா பார்ப்போம். விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கு எதிராக இருக்கார், நீங்கள் வந்து அவர் வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறாரு, தயவு செய்து நீங்கள் வந்து சக தோழராயிட்டீங்க, அதனால் பாரதிய ஜனதாவுக்கு வலு சேர்க்கிற விதமாக அரசியலுக்கு வாங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன், வந்துடுறான்னு பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஒரு காலத்தில் எல்லாம் மதித்தார்கள், திரையுலகில் இருப்பவர்களால் தான் வளர்க்கப்பட்டது. தமிழீழ உதவி இயக்குநர்கள், ஈழத்தமிழர் பாதுகாப்பு உதவி இயக்குநர்கள் சங்கம்னே ஒன்று வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த இது வந்து வளர்ந்ததே 2008இல் தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் ராமேஸ்வரத்தில் நடத்திய ஐயா பாரதி ராஜா, அண்ணன் செல்வமணி தலைமையில் இந்த கூட்டம் நடத்தி தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசி அது சன் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்த பிறகுதான் இவர் வெளியே தெரிஞ்சார். அதுக்கு முன்பு இதே தான் பேசியிருந்தார். அப்படி பல்வேறு திரையுலக ஆளுமையின் மூலமாக அண்ணன் மணிவண்ணன், வேலு பிரபாகரன், செல்வபாரதி, இயக்குனர் செல்வபாரதி, அறிவுமிதண்ணன், பல்வேறு ஆளுமைகளால் தான் இது வளர்க்கப்பட்டது. இன்றைக்கி இவங்க கூப்பிட்டா அவர் வந்துடுவார். அவர் ரஜினி அவர்கள் சும்மா ஏதாவது வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா தெரியும், நீங்கள் இதே துரைமுருகன் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடக்கும்போது 15 லட்சம் பேர் கூடினார்கள், 10 லட்சம் கூடினார்கள், அவ்வளோ கூட்டம்லாம் போடுறாரு. அதுக்கப்புறம் சீமான் கூப்பிட்டு திட்டின பிறகு அப்போவே இவருக்கு பயம் வந்து, அண்ணே இல்லைண்ணே நான் சும்மா அந்த பக்கம் போனேனே, விக்கிரவாண்டியில் கூட்டத்தை பார்த்து, இதுக்காகவே போகிறாரு. இவரே வந்து நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோன்னு பேசுகிறாரு. அப்படியே தூண்டிச்சு பாரதிய ஜனதாவிடம் இதை இவரெல்லாம் அப்போவே பாரதிய ஜனதாவோட இருக்கிறவர் தான் யார்?
சாட்டை அவரே பேசியிருக்காரு. திருச்சி சூர்யா கிட்ட பேசும்போது அந்த ஜி கார்னர் ஒரு மாவீர நாள், ஒரு புனிதமான நாளை கொண்டாடுவதற்கு பாரதிய ஜனதாவிடம் அண்ணாமலை தான் அனுமதி பெற்றாருன்னு அவரே பதிவு செய்கிறார். அதை நாம் வாங்க முடியாதா? உன் கொள்கை போலே நீ சென்று அடைய வேண்டிய பாதையும் புனிதமாக இருக்க வேண்டாமா? நான் அண்ணாமலை திட்டிட்டு அதுக்கான தொகையை வந்தவுடனே இந்த டிஜிட்டல் அடியாள் வேலையை தான் இவர் செய்கிறார். புரியுதா? டிஜிட்டல் கட்ட பஞ்சாயத்து தனக்கான ஊடக வலிமையை வைத்துக்கொண்டு எப்படி சீமான் தன்னுடைய அவர் சொல்றாரு வாய் வியாபாரம்னு, இவர்களெல்லாம் வாய் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இனத்தை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக அரமணை வைத்து அதன் மேலமாக மூலதனத்தை பெருக்கி கொண்டு திருப்பியும் வந்து அவர் சொல்றார். ஏங்க இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம். ரஜினி சொல்ல சொன்னாரா? மராட்டியனா மான தமிழனான்னு சீமானெல்லாம் பேச சொன்னாரா? இவர் சொல்லி வரலன்னு இதெல்லாம் ஒரு கேவலமா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சாரு வீட்டில். அது சந்திச்சிருந்து தானே சங்கி சக தோழன்னாரு. இப்போ கூப்பிடுங்களேன், சக தோழரே வாங்க அரசியல் செய்வோம், நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு வந்து உறுதுணையாக இருங்க அப்படின்னு கூப்பிடுங்க, வந்துடுறாங்களாம் பார்க்கலாம். சீமான் பேச்சை திரையுலகில் யாரும் கேட்க மாட்டார்கள் சார். இப்போ ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் வர வரும்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த வகையில் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கு? எலெக்ஷன் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு சார்? ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து இங்கே இருக்க தமிழக இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், தமிழக தமிழர்கள் அத்தனை பேரும் சீமான் மீது நம்பிக்கை இழக்கப்பட்டு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினரில் திமுகவினுடைய கூட்டணியில் இருந்தால் கூட அங்கு இருந்து கொண்டு தமிழர்களுடைய வாழ்வுக்கும் இந்த நிலத்தினுடைய வளத்திற்கும் தமிழர்களுடைய நலத்திற்கும் போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக மக்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்திருக்க தமிழக தமிழர்களும் உணர்ந்திருக்கிறாங்க. அதனால் அவர்கள் சீமான் தலைமையை நிராகரித்து விட்டு முத்தமிழ் வேல்முருகனுடைய தலைமையில்தான் தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று வைத்து 150 அமைப்புகளுக்கு மேற்பட்டு இங்கே டிஎன்பிசியினுடைய அலுவலகத்தை பூட்டு போடுவதாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வேலை தமிழர்கள் என்று போராடுவதாக இருந்தாலும் சரி, என்எல்சியில் அங்கே ஒப்பந்த தொழிலாளர்கள் போராடி பெற்றுக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அத்தனையிலும் ஒரு அடையாள போராட்டமாக அடையாள ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த கொள்கையை லட்சியம் அடைய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிற ஒரு தலைவராக இருக்கிறார். சீமான் மீது நம்பிக்கை இழைக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆளுமையில் பழநெடுமாறன், கொளத்தூர்மணி, அண்ணன் தியாகு இவர்களுடைய படிநிலையில் பெரும்பாலான தமிழர்கள் அண்ணன் வேல்முருகனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் செல்ல தயாராகிவிட்டார்கள். அதனால்தான் இன்றைய சமீப காலத்தில் நீங்கள் பார்த்த 6 மாத காலங்களில் பல்வேறு இணைப்பு விழாக்களில் பல்வேறு கட்சிகளிலிருந்து வந்து பெரும்பாலும் தமிழ் தேசிய கொள்கையில் இருப்பவர்கள் சீமானால் பாதிக்கப்பட்டு பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவும் திமுகவும் போடாமல் இதே தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அண்ணன் வேல்முருகன் பின்னால் வந்ததனால் வரக்கூடிய தேர்தலில் ஒரு முக்கியமான இடத்தில் ஒரு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு. திரு வேல்முருகன் அவர்களுக்கு வந்து திமுக இந்த வாட்டி சீட்டு கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அது எப்படி சார்? அவர் அது தெளிவாக சொல்லியிருக்காரு. திமுகவோட கூட்டணியிலிருந்து ஒரு தொகுதியில் பண்ருட்டி தொகுதியில் தான் திமுகவினுடைய வாக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கிடைக்கிறது ஒழிய தமிழகம் முழுக்க இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவுக்கு தான் கிடைக்கிறது. ஆனால் திமுக தான் அண்ணனை அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டிய மொழிய நாங்கள் அவர்களுடைய பயணப்பட வேண்டும் என்ற அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விடவில்லை என்று அண்ணனே பலமுறை செய்திருக்கிறார். எப்போது நாங்கள் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறோம், எப்போதும் இருப்போம் என்று சொல்வது கிடையாது. அது கொள்கை நிலைப்பாடு. இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஏனால் சீமான் அவர்கள் போல் தாண்டோன்றித்தனமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கருத்து சொல்பவர்கள் கிடையாது. அவர் சொல்கிற கருத்தாக இருந்தாலும் பொதுக்குழு வைத்து கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினரிடம் ஒப்புதல் பெற்றுதான் ஒரு பொறுப்பான தலைவராக அவர் நடந்து கொள்வதால் நம்மளும் பொறுப்பான பதில் தான் சொல்லணும், ஒரு ஆரிடம் சொல்லக்கூடாது. சார், திரு சைதை துரைசாமி அவர்களோட காட்டில் தான் வந்து திரு சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு மாநாடு நடத்தினார். என் கேள்வி என்னன்னா, திரு சீமான் அவர்கள் அவர் எதுவும் காடு இந்த மாதிரி வளர்த்துருக்காரா, இல்லை மரம்லாம் நிறைய நட்டுருக்காரா சார்? அதை சொல்ல அவருக்கு வந்து பல்வேறு இடங்கள் இப்போ இல்லை. அப்போ அவருடைய சொந்த காடு ஒரு 3 ஏக்கர் அங்கே ஊரில் இருந்தது. எந்த ஊர்? அவர் ஊர் அரணையூர், சிவகங்கை பக்கத்தில் இளையான்குடி அருகில் அரணையூருங்கிற ஒரு ஊர். அவர் எனக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் இந்த மாதிரியான பல்வேறு மரங்களை வைத்து வளர்த்ததாக, ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் அவரோட பயணப்பட்டேன். இந்த ஜனவரி 31, 2025 தான் வெளியே வந்தேன். அதுவரை அவரோடு நெருக்கமாக இருந்தேன், எல்லாம் எனக்கு தெரியும். அவர் ஒரு மரங்களையும் காடுகளையும் வளர்த்ததே இல்லை. பேசுவார், நான் இப்படி விவசாயம் செய்யணும், இப்படி வந்து என்ன நிலமும் வளமும் சேர்ந்த தொழிற்சாலை, இங்கேயே ஒரு 5000 ஏக்கர் கரும்பு வைப்பேன், இங்கேயே ஒரு ஃபேக்ட்ரி வைப்பேங்கிறாரு. அந்த ஃபேக்ட்ரி வச்சா அது கார்பன் டை ஆக்சைடு உமிழ்ந்து அது வந்து புவி வெப்பமாயதில் பயன்படாதா? ஏதாவது ஒன்று உளறிட்டே இருக்கிறது தான் அண்ணனுடைய வேலை. அப்புறம் சைதை துரைசாமி பையன் என் தம்பி வெற்றி துரைசாமிங்கிறார். வெற்றி துரைசாமி உயிரோடு இருந்தால் சீமான் பேசிய பேச்சுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருப்பார். காரணம் என்னென்னா, வெற்றி துரைசாமி எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு. எனக்கு வந்து
ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் பல்வேறு இதுகளில் மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இவர் வந்து ஜி ஸ்கொயரில் பணம் வாங்கி கொண்டு திருச்செந்தூருக்கு கொடுத்த வேல் வந்து ஜி ஸ்கொயர்னு தெரிந்த பிறகு என்னை அழைத்து, எதுக்கு சீமானனுக்கு இந்த வேலை, இந்த பொழப்பு, இந்த துறைமுருகன் வந்து ஜி ஸ்கொயரை ஆதரித்து சாட்டையில் வந்து வீடியோ போடுறாரா, இதெல்லாம் தேவையா? மக்களுக்கே தெரியுது, தமிழ் மக்களுக்கு எல்லாம் தெரியுது அவங்க எப்படி வந்து அடித்து பிடிங்கி இந்த நில வியாபாரம் செய்கிறாருன்னு சீமானே மேடைக்கு பேசியிருக்காரு. தன் ஒருவருடைய சுய லாப தேவைக்காக இப்படி பேசுகிறாரேன்னு வெற்றி துரைசாமி காரி உமிழ்ந்தார் என்னிடம். இப்போ வந்து சொல்கிறார், அவர் இல்லைங்கிறதுனால என் தம்பி அவருடைய இலைகளுடைய காற்று அவரோட மூச்சு காற்றாக இருக்குதுங்க. இவர் வேலை என்னன்னா, புகழ்பெற்றவர்களிடம் மிக பணக்காரர்களையும் தன் வயப்படுத்தி வராது. அதாவது எதுனா எது நடந்தாலும் என் தம்பி, என் அண்ணன், என் பெரியப்பன், என் மச்சான் அப்படிம்பார். ஆனால் மேடைகளை பேசும்போது கொள்கன் வந்துட்டா சரி, என் கூட படுத்தவன் தூங்கி எந்திரிச்சுவன் என் அண்ணன் தம்பி இருந்தாலும் எதிரி தான் பார். ஒரே கொள்கையில் இருந்து கொண்டவர்கள் உங்களுடைய நிர்வாக சீர்கேட்டால், உங்களுடைய சந்தர்ப்பத்தால், உங்களுடைய பாரதிய ஜனதாவுடைய அடிமைத்தனத்தால் சுட்டி காட்டினால் நாங்கள்லாம் எதிரி. ஆனால் இந்த இனத்தினுடைய மானிட குல எதிரின்னு நீங்கள் பேசுகிற பிஜேபியில் இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் உங்கள் அண்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் உங்கள் அண்ணன், ஐயா நயினார் நாகேந்திரன் உங்கள் மாமன், என் இனத்தை அளித்த காங்கிரஸ்ன்னு சொல்கிறீங்க, வேலுசாமி மாமாங்க, திருநாவுக்கரசு மாமாங்க, என்னங்க உங்கள் கொள்கை? ஒரே கொள்கையை பேசிக்கிட்டு 15 ஆண்டுகளாக பயணப்பட்ட நாங்கள் அண்ணன் தம்பியாக கட்சி விட்டு வெளியே வந்தால் சந்திச்சு கூடாது, பேசக்கூடாது. ஆனால் முரண்பட்டு இந்த இனத்தை அழித்தார் கருணாநிதி திமுகன்னு பேசுவீங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியனோட உறவாடுவீங்க, மூர்த்திகிட்ட போய் காசை வாங்கிட்டு வருவீங்க, நேருகிட்ட போயிட்டு வருவீங்க, சேகர் பாபுகிட்ட போய் பயனடைவீங்க. ஆனால் எங்கள் கீழே இருக்கிற இதே மாதிரி புலிக்கொடி ஏந்தி கொண்டு பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்கன்னு சொல்கிறவன்லாம் ஒரே அண்ணன் தம்பியை பலனா உங்களுக்கு எதிரி. இதெல்லாம் சிரிப்பு. அதனால் நல்ல வேலை வெற்றி துரைசாமி உயிரோடு இல்லை, இந்த இயற்கையை அழைத்து கொண்டது. அது மிகப்பெரிய வருத்தம் தான். அதனால் இவர் பேசுவதெல்லாம் கேட்பதற்கு அவர் உண்மையோடு எனக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் மறுஜென்மம், இந்த ஜென்மம், பாவம், புண்ணியம், நரகம், சொர்க்கத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவர் இருந்திருந்தால் இவருடைய பேச்சை பார்த்து சிரித்திருப்பார். அடுப்பு அரசியல் குறித்து நம்ம நிறைய பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்திற்கும் நன்றி சார். மிக்க நன்றி.